World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். பேச்சாளராக ஜோதிடத்தில் பொது பலன்கள் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே பேச வருகிற ஜெயந்தி ராமசாமி அவர்களை பேச வருமாறு அன்பு அழைக்கின்றோம். குல தெய்வமான மயிலம் முருகனை வணங்குகிறேன். ஜோதிட குரு மணிகன்ராஜ் அவர்களை வணங்குகிறேன். மற்றும் இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஜோதிட சொந்தங்களையும் ஜோதிட மாணவர்களுக்கும் வரவேற்று அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நிறுவனர் முத்துப்பாண்டி ஐயா அவர்களையும் வணங்குகிறேன். ஜோதிடத்தில் பொது பலன். பொதுவாகவே ஜோதிடம் என்னாலே பார்த்தீங்கன்னா நமக்கு கலைகளில் இது ஒரு தற்காப்பு கலை தான் சொல்லலாம். தற்காப்பு கலைன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ ஒரு ஜோதிடர்கிட்ட போயிட்டு நீங்கள் ஜோதிடம் பார்க்க போனீங்கன்னா எல்லா விஷயமும் உங்களுக்கு சொல்வார்னு கிடையாது. ஏன்னா சொல்கிற அளவுக்கு விதியும் கிடையாது. ஜோதிடர்கள் எல்லா விஷயம் சொல்ல மாட்டாங்க. ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் எல்லா விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஜோதிடம் படித்தா மட்டும்தான் உங்களுக்கு எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த தற்காப்பு கலையாகிய இந்த ஜோதிடத்தை நீங்கள் ஒரு குடும்பத்துக்கு ஒரு நபராவது கண்டிப்பாக நீங்கள் படித்து வச்சுருந்தா தான் உங்களை பற்றியும் உங்களோட குடும்பத்தை பற்றியும் நீங்கள் தெளிவாக உங்களால் புரிஞ்சுக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும், உங்களை நீங்கள் காத்துக்கொள்ள முடியும். சரி, ஜோதிடத்தில் பொது பலன் வருவோம். குரு பகவான் கோச்சாரத்தில் லக்கணத்தையும் 2ஆம் இடத்தையும் பார்க்க சேர்ந்து இருக்க உங்களுக்கு கொடுத்த பணமும் வரும், கேட்கிற பணமும் வரும். வருமானத்தில் பணம் நிச்சயமாக அதிகமாக வரும். உங்களுக்கு தங்கம் நீங்கள் அடகு வச்சுருந்தாலும் சரி, இல்லை வாங்க சென்றாலும் சரி, உங்களுக்கு தங்கம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா குருவோட பார்வை உங்களுக்கு ஜாதக ரீதியாக வரணும் அவசியம் இல்லை. கோச்சாரத்தில் வந்தாலே போதும். உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு அள்ளி வழங்குவார். அவர் எந்த உங்கள் பாதுகாதிபதியாக இருக்கலாம், இல்லை அட்டமாதிபதியாக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் அவரோட குணம், கொடுக்குற குணம் அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் லக்கணத்தில் 2ஆம் இடத்தில் இருக்க பார்க்க பண வரவு அதிகமாக இருக்கும். வீட்டில் பார்த்திங்கன்னா மளிகை பொருட்களும் சரி, அதிகமாக வீட்டில் காய்கறிகளும் சரி, நீங்கள் அதிகமாக புழக்கம் ஏற்படும். இல்லை நிறைய விருந்தினரும் நிறைய பேர் வருவாங்க, அவங்களால உங்களுக்கு ஆதாயமும் கிடைக்கும். ஏன்னா சுக்கிர பகவான் உங்களை கோச்சாரத்தில் பார்க்கும் போதும் சரி, கோச்சாரத்தில் லக்கணத்தில் இருக்கும் போதும் சரி, சுக்கிர பகவானால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கின்றது நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒருவர் ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி கோச்சாரத்தில் லக்கணத்திலோ அல்லது பார்வையோ சேர்க்கையோ நீங்கள் இருந்தால் நீங்கள் கடனில் சிக்குவோம் என்பது நம்ம நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். அப்படி இந்த கடனில் சிக்கணும் நீங்கள் முன்கூட்டியே நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நம்ம இப்போ கோச்சாரத்தில் வராரு, 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி லக்கண தொடர்போடு வராரு, பார்க்குறாரு அப்படின்னாலே நீங்கள் கொஞ்சம் உஷாராயிடலாம். நீங்கள் அதுக்கு உண்டான ஒரு கோவில் வழிபாடோ இல்லை பரிகாரமோ நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு விரைய செலவு, மருத்துவ செலவு இல்லாமல் இருக்கும். தெய்வ வழிபாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கோச்சார கிரகங்களோட பாதிப்பு இருக்காது. அடுத்தது பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா அவங்க கர்மா ராசி. மகர ராசினாலே கர்மா ராசி தான். அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இயற்கையிலே அவங்களுக்கு எல்லா விஷய அனுபவத்தையும் அவங்களுக்கு இயற்கையாக கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா அனுபவம் அவங்களால பழமையான கிரகம் தான் மகர ராசிக்காரங்க சொல்லுவாங்க. அவங்களால பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையும் அவங்களால அனுமானிக்க முடியும். எப்படின்னா பிறருக்கு தெரியாத விஷயங்களும் அவங்களால சொல்ல முடியும் ஈஸியாக. அதனால் பார்த்திங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்களை உங்களுக்கு யாருக்காவது பழக்கம் ஏற்பட்டுச்சுன்னா அவங்க எதனா சொல்கிறாங்களா என்னென்னு நீங்கள் காது கொடுத்து கேட்டு பாருங்கள். அதாவது உங்களுக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல, நீங்கள் அது காது கொடுத்து கேட்டு பாருங்கள். ஏன்னா அது அவங்கக்கிட்ட தான் இருக்குது கர்மாவோட முடிச்சு ரகசியம். ஏன்னா அவங்க சொல்லணும்னு சொல்ல மாட்டாங்க. அது கர்மாக்காரன் ராசி இல்லையா, கர்மாக்காரன் லக்கணம் இல்லையா. அப்போ உங்களால் அந்த ராசிக்காரங்க உங்களுக்கு சொல்கிற விஷயம் கண்டிப்பாக ஒரு நேரம் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா அந்த முடிச்சு அவங்க கையில் கண்டிப்பாக இருக்குது மகர ராசிக்காரங்கிட்ட, அந்த மகர லக்கணக்காரங்கிட்ட. நீங்கள் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை பார்த்துங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு மகர ராசிக்காரங்க கூட இருந்தால் மட்டும்தான், மந்திரியாவோ இல்லை கூட பியோவோ இருந்தால் மட்டும்தான் அவங்களால கொஞ்சம் ஒரு அடுத்த தாட்ஸுக்கு அவங்களால போக முடியும். ஏன்னா இவங்களுக்கு புத்தி அதாவது அனுமானிக்கக்கூடிய அடுத்தது என்ன நடக்கும், இது என்ன செய்யலான்றத அந்த அனுமானிக்கக்கூடிய திறன் பார்த்திங்கன்னா மகர ராசிங்களுக்கு இருக்கும். ஏன்னா கர்மாக்காரனுக்கு
அவனுக்கு அந்த முடிச்சியும் கொடுக்கவும் தெரியும், அந்த கர்மா எடுக்கவும் தெரியும். அதனால் வந்து இந்த மகர ராசிக்காரங்களை கொஞ்சம் நீங்கள், ஆனால் அதேமாரி அவங்கக்கிட்ட நீங்கள் எதனா நீங்கள் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிட்டாலும் அது நேர்மையாக இருக்க பாருங்கள். இல்லைன்னா உங்களை பாதிக்கும். ஏன்டா இவங்கக்கிட்ட பழகணுமோன்னு இருக்கும், அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதேமாரி யாருக்கெல்லாம் சுக்கிரன் பகவான் ஆட்சியாக இருக்காரோ அவங்க எல்லாருக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் போயிட்டு நீங்கள் உங்கள் நோய்களை பற்றி நீங்கள் சொல்லும்போது நோய்க்கான காரணங்களையும் அவங்களால சொல்லுவாங்க, நோய்க்கான தீர்வுகளும் அவங்க சொல்லுவாங்க. எந்த இடத்துக்கு அவங்க நோய்க்கு போகணும் அப்படின்றது அவங்க வந்து ஈஸியாக சொல்லுவாங்க. நீங்கள் பின்பற்றிங்கன்னா உங்களை அந்த வழி தெரியும், சீக்கிரமாக அக்யூரேட் ஆகும். ஏன்னா சுக்கிரன் வந்து நம்மளோட எப்படின்னா நமக்கு ஒரு உயிரை வந்து உற்பத்தி, இறந்த உடலே அவர் வந்து உயிரோடு வர வச்சார் சுக்கிர பகவான். அப்போ அவர் ஆட்சியாக ஒரு ஜாதகத்தில் இருக்காருன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு புரிய வரும். நீங்கள் ஒரு நோய்களை பற்றி அவங்கக்கிட்ட சொல்லி பாருங்கள், இல்லை நோய்களை பற்றி காரணங்களை கேட்டு பாருங்கள், ஈஸியாக சொல்லுவாங்க. அந்த முடிச்சு உங்களுக்கு அவரும் நோய்கள் வந்து நீங்கள் ஈஸியாக விலகி வரலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி யார் ஜாதகத்தில் ராகு பகவான் கேது பகவான் சாரம் அதிகமாக, அது நட்சத்திரங்கள் அதிகமாக இருக்கோ அந்த வீட்டில், அதாவது கேது பகவான் நட்சத்திரம் அதிகமாக இருக்கலாம், இல்லை ராகு பகவான் நட்சத்திரம் அதிகமாக இருக்கலாம். இவங்க வந்து யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்க பேச்சை தான் கணவன் கேட்கணும், இல்லை மனைவி கேட்கணும். இதில் யாருமே இது வந்து கேட்கலன்னா குடும்பம் வந்து ரெண்டு பட்டு போகும். ஏன்னா அதிகமான பாவகரகம் ஒருத்தங்கிட்ட இருக்குன்னா அவன் சொல்கிறது தான் சட்டம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதால் மெயின் நம்ம ஒரு குடும்பம் பிரியறதுக்கே பார்த்தீங்கன்னா ராகு பகவான் கேது பகவான் நட்சத்திரங்கள் வந்து அவன் இருக்கும் இடத்தை வச்சு தான் பிரிவு. அப்போ இது வந்து அதிகமாக நட்சத்திரம் இருக்கும்போது அவங்க பணிஞ்சு போகிறது நல்லது, குடும்பம் கொஞ்சம் உடையாமல் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ராகு பகவான் அதிக நட்சத்திரம் இருந்தால் மற்றொரு பேச்சை கேட்கவே மாட்டார்கள். கற்பனை திறனும் நிழல் பட மோகம் அதிகமாக இருக்கும். கம்யூனிகேஷன் இவர்களுக்கு நல்லாவே வரும். அவங்க வந்து நல்ல ஒரு படைப்பாளி திறனாக இருப்பாங்க. அதில் அவங்களுக்கு பாதகமாக இருக்குது. அடுத்து லக்கணத்தில் வந்து சந்திரன் வந்து எந்த பாவத்தில் இருக்கிறாரோ மனம் அவ்வளோ தூரம் இருக்கும். 6-8 கெட்ட மனம் கொண்டவர்களாக இருப்பார்கள். ஏன்னா 6-8 சந்திரன் போனாலே மனம் வந்து அவங்களுக்கு கெட்டு போயிடும். அவங்க தெய்வ வழிபாடு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க மனம் வந்து கொஞ்சம் சரியாக இருக்கும். 12 சந்திரன் இருக்கும் பார்த்தீங்கன்னா கல் நெஞ்சுக்காரனாக இருப்பான். நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் அவனை வந்து நீங்கள் ஒரு வழிக்கு கொண்டு வரவே முடியாது. அவன் இலகன மனது அவங்ககிட்ட இருக்கவே இருக்காது. 12 சந்திரன் இருக்கணுக்கு பார்த்தா இதுவே வந்து ஒரு லக்னத்திலேயோ இல்லை 2ஆம் பாவத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக அடுத்தவங்களோட மனசை ஈஸியாக அவங்களால புரிஞ்சிக்க முடியும், சட்டுன்னு அவங்களால சொல்ல முடியும். அதாவது இமேஜினேஷன் மாதிரி டக்குன்னு ஒரு விஷயத்தை அவங்களால கரெக்டாக சொல்ல முடியும். ஜாதகத்தில் எந்த தசாபுத்தி நடந்தாலும் நீங்கள் தினமும் கோவிலுக்கு சென்று வந்தால் கிரக பாதிப்பு இருக்காது. அதாவது எந்த திசை வந்துச்சு அந்த திசை வந்துச்சு சொல்லிட்டு நம்ம வந்து கவலையே பட தேவையில்ல. நீங்கள் தினமும் அந்த கோவில் வழிபாடு எடுக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் எந்த திசை வந்தாலும் எந்த புத்தி வந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது ஒரு குறிப்பிட்ட கோவிலுக்கு மட்டும் நீங்கள் தினசரி போகும்போது உங்களுக்கு இந்த பாதிப்பு வராது. திசா புத்தி பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா சுகமாக வாழ வழிகள். அதாவது எல்லாருக்குமே சுகாதிபதினா யாருன்னு தெரியும், 4ஆம் அதிபதி தான் சுகாதிபதி. இந்த சுகாதிபதி உங்களுக்கு வந்து நீங்கள் சுகமாக வாழ அவர் என்ன பண்ணணும்னா இந்த சுகாதிபதி 4 எடுத்துக்கணும். சுகாதிபதி சப்போஸ் ஒருத்தவங்களுக்கு வந்து செவ்வாயை இருந்துச்சுங்க, அந்த செவ்வாயை கொண்டாடினாலும் செவ்வாய் பகவானே அவர் செவ்வாயோட நாளே வரும். அந்த செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் வந்து கண்டினியூவாக வந்து நீங்கள் வந்து விளக்கு கோவிலுக்கு போகணும். அதாவது செவ்வாயோட அதிதேவதை முருகர். அப்போ அந்த தெய்வத்துக்கு நீங்கள் போயிட்டு விளக்கு செவ்வாயினா எத்தனி 9 விளக்கம் ஏற்றலாம், 6 விளக்கம் ஏற்றலாம் செவ்வாய் பகவான்னா. அப்போ இந்த சுகாதிபதியை நீங்கள் ஏற்க அந்த விளக்கு வந்து அந்த நாள் தவறாமல் நீங்கள் வந்து அந்த கிழமை இல்லை சுக்கிர பகவான் உங்களுக்கு சுகாதிபதி 4ஆம் அதிபதியாக வராருன்னா வெள்ளிக்கிழமையாக நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ வந்து இவங்களுக்கு உண்டான வெள்ளிக்கிழமைனா எங்கள் மகாலட்சுமி. இப்போ இந்த மாதிரி அந்த கோவிலுங்களில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த விளக்குங்களை எண்ணிக்கைப்படி நீங்கள் ஏற்றி வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சுகத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. சுகமாக உங்களுக்கு நல்ல ஒரு மனசு சந்தோஷமாக இருக்கும். அதனால் சுகாதிபதி நீங்கள் வந்து அழகாக வழிபடலாம். இப்போ சூரியன் பார்த்தீங்கன்னா சூரியன் சுகாதிபதி வந்துன்னா 12 விளக்கு நீங்கள் ஏற்றி பாருங்கள். சந்திரன் வந்து சுகாதிபதியாக வந்தாருன்னா 2 விளக்கு ஏற்றுங்க. செவ்வாய் இருந்தாக்கா 9 இல்லை 6. புதன் பகவான் உங்களுக்கு சுகாதிபதி இருந்தால் 5 விளக்கு ஏற்றுங்க. புதன் பகவானாலே உங்களுக்கு பெருமாள் தெரியும். குரு பகவான்னா சிவன் தான் நம்ம சொல்லுவோம். குரு பகவான் வந்து 3 அல்லது 12 விளக்கு நீங்கள் ஏற்றி பாருங்கள். தட்சிணாமூர்த்திக்கு ஏற்றலாம், நீங்கள் சிவனுக்கு ஏற்றலாம். அடுத்து சுக்கிர பகவானா நீங்கள் 6 விளக்கு நீங்கள் வந்து சுகாதிபதி யாருக்கெல்லாம் சுக்கிர பகவான் வராரோ அவங்க 6 விளக்கு ஏற்றலாம். இல்லை சனீஸ்வர பகவான் சுகாதிபதியாக வராருன்னா நீங்கள் 8 விளக்கு ஏற்றி சனி பகவானில் நீங்கள் சிவனுக்கே நீங்கள் ஏற்றலாம், அதை ஏற்றி வழிபடலாம். இது நீங்கள் சுகாதிபதி இயக்கினாலே பாருங்கள், நீங்கள் சுகமாக மனம் வந்து கலங்காமல் கவலைப்படாமல் சந்தோஷமாக ஜாலியாக வாழலாம். இதுக்கு உண்மையாக இது நீங்கள் ஒன்றா அதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆத்ம திருப்தி கிடைக்க வழி என்னென்னா, ஆத்ம திருப்தினா என்னங்க, உங்களுடைய லக்னாதிபதி நவாம்சத்தில் எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவம் ராசி லக்கணத்திலிருந்து எண்ணி வர அந்த பாவத்தை ஏக்கி ஆத்ம சாந்தி உங்களுக்கு கிடைக்கும். அது எப்படின்னா, இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து ராசியில் வந்து சரி என்னோடதே எடுத்துக்கிறேனே, இப்போ ராசி மகரத்தில் வந்து ராசி விழுந்திருக்கு, நவாம்சில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணியில் போய் லக்னாபதி இருக்கார். அப்படி என்ன காரணம்? அது கண்ணி எத்தனாவது வீடு? 9வது வீடு நவாம்சத்தில். அப்போ 9வது வீடு வந்து அந்த இடத்துல இருக்கிற அங்கே என்னவா இருக்கும்? 9ஆம் இடம்னா கோவில். அப்போ கோவில் வழிபாடு அவங்க எப்போ நினைக்கிறாங்களோ போய்கிட்டே இருக்கும்போது ஆத்ம திருப்தி கிடைக்கும், மனசு சந்தோஷமாக இருக்கும். இது வந்து இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பாவம் ஒவ்வொருத்தருக்கும் 4ஆம் இடத்துல இருக்கும். 4ஆம் இடம்னா என்னங்க, தாயை நல்லா பார்த்துக்கணும், வீடு நல்லா பார்த்துக்கணும், வண்டி வகனம் நல்லா பார்த்துக்கணும், அப்படி இருக்கும். 2ஆம் இடம்னா என்ன, 2ஆம் இடத்துல அது நவாம்சத்தில் என்ன இருக்கோ, எந்த இடத்துல லக்னாபதி தேடி போயிருக்காரோ அந்த பாவத்தில் இருக்கிற அந்த காரகத்தை நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து சரி பண்ணினாலே போதும், உங்களுக்கு ஆத்ம திருப்தி கிடைக்கும். நீங்கள் இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள், இதுவும் உண்மை, நிச்சயமான உண்மை இது. அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது, இருந்தாலும் எனக்கு நேரம் கிடைக்காதால நம்ம வந்து கொஞ்சமாக எழுதி கொண்டு வந்த வேகமாக. அடுத்தது வந்து கர்மா கழிகிற வழிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வழிங்க. இது வந்து நிதர்சனமான ஒரு உண்மை. ஏன்னா எல்லாருக்குமே ஒவ்வொரு வழிகளையும் நமக்கு வந்து துன்பப்பட்டுக்கிட்டு தான் இருப்போம். அதனால் ஏன்னா காலாகாலத்துக்கும் வர உயிர்களை நம்ம வதைச்சிருப்போம், உயிர்களை கொன்று சாட்டிருப்போம், இல்லை மனுஷனுக்கு துன்பத்தை கொடுத்துருப்போம். அதால் அந்த கர்மாப்படி நம்ம வாழ்க்கை வளரும். அந்த 3 வழிகளில் வந்து எந்த வழிகளை நமக்கு வந்து நீங்களால் தீர்த்துக்க முடியும் நீங்கள் பார்த்துங்க. முதல் வழி பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து வீடை சுத்தப்படுத்தி அதிகாலை குளித்து அதிகாலை 5 மணிக்கு விளக்கு ஏற்றி ஸ்லோகங்களை சொல்லி தினமும் நீங்கள் வந்து அதை வந்து பின்பற்றிங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக நீங்கள் என்ன தேதி 4:30னா 4:30, 5 மணினா 5 மணி, இந்த டைமுக்கு நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து வீடை சுத்தப்படுத்தி நீங்கள் குளித்து அழகாக விளக்கு ஏற்றி பாருங்கள். இது தொடர்ச்சியாக செய்யணும். செஞ்சால் இது உங்களுக்கு இன்னும் வாழ்க்கையை வந்து மென்மேலும் உயர்வு தரும். இது மாதிரி நிறைய பேர் நம்ம பண்ணியிருக்கிறவங்க பார்த்துருக்கோம். ஏன்னா உங்களுக்கே தெரியும், மகர ராசினாலே நிறைய பேரோட அனுபவங்களை அவங்க படிச்சிருப்பாங்க, அதால் நிறைய விஷயங்கள் தெரியும். இந்த விஷயத்தை யார் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கே தெரியும். 5 மணிக்கெலாம் யார் வீட்டில் விளக்கேற்றுறீங்க குளிச்சுட்டு? அப்படி ஏற்றுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கர்மா கழிவு இருந்தால் மட்டும்தான் 5 மணிக்கெலாம் வீட்டில் நீங்கள் விளக்கேற்ற முடியும், இல்லைன்னா உங்களை ஏற்ற விடாது. 2வது வழி பார்த்தீங்கன்னா, கோவில்கள் தினமும் நீங்கள் சுற்றலாம், அல்லது வாரம் 3 முறையாச்சும், முக்கியமாக சனி செவ்வாய் வெள்ளி கண்டிப்பாக நீங்கள் செல்ல வேண்டும், விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும். கோவிலுக்கு போனாலே விளக்கு ஏற்றணுங்க. சுத்தமான நெய் இல்லை சுத்தமான நல்லெண்ணெய், திரி, பஞ்சு திரி, அங்கே கடையில் விற்கிற திரியெல்லாம் அந்த முறுக்கி போட்ட திரியெல்லாம் நீங்கள் ஏற்றினா அது நல்லதில்லை. உங்களோட லைஃப்பை முறுக்கிட்டா போகும். நீங்களே கைகளால் அந்த காட்டன் பஞ்சு வச்சு திரிச்சு தான் நீங்கள் வந்து விளக்கு ஏற்றணும். அப்போ அந்த கர்மாவை கழி 2வது வழி, தினமும் கோயிலுக்கு போகிறவங்க தாராளமாக போகலாம், அல்லது வாரத்துக்கு 3 முறை கண்டிப்பாக நீங்கள் போய் தான் இதை வந்து தொடர்ச்சியாக கண்டினியூ பண்ணுவோம். இதில் நீங்கள் ஒரு நாள் விட்டால் திரும்ப கர்மா வந்து உங்களுக்கு தொடர் கதையாக வரும். அடுத்தது 3வது முறை பாருங்கள், தியான முறை. அதாவது பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் பிரபஞ்ச சக்தியும் நம்முள் அடக்கி நினைத்த காரியத்தை நடக்க வைக்க முடியும். அது வந்து எந்த பாதிப்பும் நம்மளை வந்து அடையாது. இந்த மாதிரி தியான முறையை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உண்மையில் இதுவும் நான் வந்து அனுபவித்த உண்மை. ஆனால் இது அவ்வளோ கண்டினியூ பண்ணோம்னா பண்ண முடியாது. ஏன்னா கர்மாவோட செக்கு இது தான். இந்த 3 வழிகளை தான் உட்காந்துருக்கு கர்மா செக்கு. அப்போ அந்த கர்மா செக்கு யார் இதை 3 விஷயமே நான் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டேன், ஆனால் கண்டினியூ பண்ணுறேன்னா என்னாலே முடியாது. ஏன்னா தடைகள் இருந்து தான் செய்யும். அப்போ அந்த கர்மா வந்து ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த நம்ம முழு மூச்சாக நம்ம இறங்கினோம்னா கண்டிப்பாக இந்த 3 வழிகளை எதனா ஒரு வழியில் நீங்கள் வந்து கர்மாவை வந்து நீங்கள் கழிக்கலாம் ஈஸியாக. மெயின் எனக்கு தெரிஞ்சவர்களும் தியான முறைகள் ஈஸியான வழிமுறைகள். வீட்டில் நீங்கள் உட்காந்தே தியானம் பண்ணலாம். தியானம் பண்ணும்போது கண்டிப்பாக எந்த ஒரு கிரகங்களும் கட்டுப்படும், பஞ்சபூதங்களும் கட்டுப்படும். நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்குங்க. ஏன்னா அந்த தியான வழியில் நான் அனுபவிச்சிருக்கேன். அதால் உங்களுக்கு இந்த தியான மார்க்கம் பிடிக்கலன்னா நீங்கள் வந்து கோவில் மார்க்கம் எடுத்துக்கங்க. இல்லை வீட்டில் இருக்கிற, அதாவது வீட்டில் நான் சாமி கும்பிட சொன்னால் வீட்டில் மட்டும் பண்ணாதீங்க, அதுக்கும் நீங்கள் கோவில் தான் போகணும். ஏன்னா கோவில் என்பது என்ன, பல மங்கள வாத்தியங்களும் பல மந்திரங்களும் சொல்லி பூஜிக்கப்பட்ட ஒரு ஸ்தலம் அது. அதால் அந்த கோவிலில் நீங்கள் காலை வைக்கும்போது உங்களுக்கு நல்ல சக்தி கிடைக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இடம் ஒரு ஊர்களில் வந்து ஒரு விசேஷம் நடக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து போய் கலந்துக்கணும். அப்படி ஏன் கலந்துக்க சொன்னால் ஒரு லட்சமான மக்கள் வரும்போது
உங்களுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் சக்தி உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இப்போ நிறைய ஒரு விழாக்கள் திருவிழாக்கள் நடக்கும்போது அந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சேரும்போது உங்களுக்கு நல்ல சக்தியும் வைப்ரேஷனும் நல்லா இருக்கும். உங்களுக்கு சுறுசுறுப்பாகவும் நல்லா கிடைக்கும். உங்களுக்கு இழந்த எதனா ஒரு சக்தி குறைபாடு இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த ஜனங்களோட அதாவது மக்கள் தொகையோடு நீங்கள் சேரும்போது நல்லா வந்து சக்தி கிடைக்கும் உங்களுக்கு. இதை பார்த்துக்கங்க. இந்த கர்மா கழியறதுக்கு 3 வழிகள் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதை நீங்கள் பின்பற்றி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். அடுத்தது வந்து குலதெய்வம் எல்லாரும் சொல்கிறது தான். குலதெய்வ வழிபாடும் கண்டிப்பாக எடுத்துக்கணுங்க. ஏன்னா குலதெய்வம் மாதம் ஒரு முறையாச்சும் நீங்கள் போயிட்டு சாமி கும்பிட்டு வர உங்களுக்கு இன்னும் இன்னல்கள்லாம் கொஞ்சம் நல்லா தீரும். இதுவரையிலும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த என் குருநாதர், ஒரே ஒரு குருநாதர் தான், மணிகன் ராஜ் ஐயா அவர்களுக்கும் வணங்கி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். பொது பலன்கள் அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு எப்படியெல்லாம் பொது பலன்கள் சொல்லணும் அப்படின்ற விஷயங்களை ஆணித்தரமாக முன்வைத்த நமது ஜெயந்தி ராமசாமி அவர்களுக்கு இப்போ ஒரு சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம். அனைவரும் உற்சாகப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.